Hi my dear little doctors, welcome to our channel Biology Meet You. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான டாபிக் தான். இந்த டாபிக் வந்து என்னன்னா that one is breathing கூட ரிலேட்டடா உள்ளது. ஓகே, நம்ம 11thல ஹியூமன் பிசியாலஜில breathing கூட ரிலேட்டடா உள்ளது. இதுல இருந்து நீட் क्वेश्चन வருமா? எஸ், மோஸ்ட் ப்ராபபிலி இந்த டாபிக்ல இருந்து நிறைய நீட் क्वेश्चन நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஃபேஸ் பண்ணிருக்கோம். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த क्वेश्चंसல அந்த நிறைய வந்து அந்த நம்பர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இதை இன்னைக்கு எப்படி நம்ம லிங்க் பண்ணி படிக்கலாம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய க்ளூஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இடையில இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு பிரீத்திங், இந்த பிரீத்திங் எங்கே நடக்குது? நம்மளுக்கு லங்ஸ்ல தான் நடக்குது. கரெக்டா? ஸோ இந்த லங்ஸ்ல அப்போ வந்து உள்ள ஏர் உள்ள வரணும். தட் இஸ் பிரீத்திங்னா என்ன? இன்ஹாலேஷன் அண்ட் எக்ஸ்ஹாலேஷன். கரெக்டா? அப்போ இன்ஹாலேஷன் எக்ஸ்ஹாலேஷன் டைம்ல நம்மளுக்கு ஏர் உள்ள வந்துட்டு என்னதாவது வெளியே போகும். கரெக்டா? அப்போ இந்த உள்ள வரும்போது என்ன நடக்குது? நம்மளுக்கு அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் என்ன நடக்கும்? சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த சேஞ்சஸ் யார் எப்படி எல்லாம் உள்ள வராங்க, எப்படி எந்த அமௌண்ட்ல வெளியே போறாங்க, அதை பத்தி தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா டைடல் வால்யூம் பத்தி பார்க்கலாம். சரியா? டைடல் வால்யூம் இது வந்து நார்மலா என்னன்னா நார்மல் பிரீத்திங். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைடல் வால்யூம் இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவின்னு என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிவி நம்ம நார்மலா டிவி பார்க்கும்போது எப்படி இருப்போம்? ரொம்ப நார்மலா தானே இருப்போம். ஏன்னா ரொம்ப வந்து வேற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டோம்ல. ஸோ டிவினா நார்மல். ஏன் இதை வந்து நார்மலா நான் ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றேன்னா பாருங்க, ஏன்னா ரிமைனிங் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படி நிறைய இருக்குது. ஸோ இதுல நார்மல் ரெஸ்பிரேஷன் இருக்கும், ஃபோர்ஸபிள் ரெஸ்பிரேஷன் இருக்கும். சரியா? ஸோ அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ டிவி பார்க்கும்போது நம்ம நார்மலா இருக்கும். ஓகே, அப்போ டைடல் வால்யூம்னா volume of air that inspire or expire during normal respiration. ஓகே, நார்மலா ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் நம்ம லங்ஸ்க்கு உள்ள என்ட்ரி ஆகுது, அட் த சேம் டைம் லங்ஸ்ல இருந்து அவுட் ஆகுது. ஓகே, இதுதான் என்னன்னா டைடல் வால்யூம். ஓகே, அப்ப இந்த டிவி இதோட ஒரு நார்மல் பிரீத் அதுல இருக்கக்கூடிய அந்த வால்யூம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 500 ml per breath அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம நார்மலா ஒரு ஹெல்த்தி பர்சனோட பிரீத்திங் ரேட் 12 to 16 times per minute. கரெக்டா? கரெக்ட் தானே? எஸ். அப்ப பாருங்க, அப்ப இந்த 500 ஏன்னா பர் பிரீத்துக்கு 500 ml கொடுத்துருக்காங்க. அப்ப 16 பிரீத் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்குவோமே. அப்ப 500 into 16னா என்னது 8000 ml per minute. ஓகே, அப்ப டைடல் வால்யூம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது டிவி. டிவி பார்க்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? நார்மலா இருப்பீங்க. நார்மலா இருக்கும்போது எத்தனை 500 மில்லி ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, 500 ml அப்படின்னு 500 மில்லி அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கணும். தென் அதுக்கடுத்து இந்த 16 நம்ம மல்டிப்ளை பண்ணா அது வந்து 8000 ml per minute. ஸோ இப்போ உங்களுக்கு டிவி இந்த டைடல் வால்யூம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஞாபகம் இருக்கும். கரெக்டா? இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து நம்மளுக்கு இருக்குது, அதுதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இந்த பாருங்க வால்யூம் கொடுத்துட்டாங்களா? அப்ப நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா பாருங்க, the volume of air that can, ஏன்னா இது இன்ஸ்பிரேட்டரினால இன்ஸ்பயர். ஓகே, the volume of air that can inspire by forcible inspiration. ஓகேயா? forcible inspiration நம்ம இப்ப நிறைய பேர் breathing exercise பண்றாங்கல்ல, அப்போ forcible inspire பண்ணும்போது how much amount of air வந்து inspire inside உள்ள வருது, அதுதான். ஸோ இதோட நம்மளுக்கு இப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ நம்மளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கணும் பாருங்க, 2500 to 3000 ml. இது எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இப்ப வேற யாரையாவது பார்த்து தட் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா தான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் எத்தனை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜஸ்ட் ஒரு என்னது ஃபன், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பட் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஏஜ் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 25 வயசுல இருந்து 30 வயசு வரை. ஓகேயா? அப்ப எத்தனை 2500ல இருந்து நம்மளுக்கு எத்தனை 3000. ஓகே, 25 வயசுல இருந்து 30 வயசு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப டிவி நார்மலா பார்க்கும்போது 500 மில்லி. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். டிவில நார்மல், அப்ப இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இது வந்து என்னன்னா forcible. ஓகேயா? அப்ப forcibleா நம்ம இன்ஸ்பயர் பண்ணும்போது இந்த இன்ஸ்பயர் ஆகிறது இந்த ஏஜ் 25 வயசுல இருந்து 30, 25 to 30. ஸோ 2500 to 3000 ml. இப்போ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா
expiratory reserve volume இது எப்படின்னா அதே மாதிரி தான் the volume of air that can expire during forcible என்னது expiration அது forcible inspiration இது forcible expiration கரெக்ட்டா அப்ப expiration நடக்கும்போது நமக்கு எத்தனை ml அந்த air வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 to 1100 இது எப்படி மேம் லிங்க் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்பயர் இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மள எக்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அது எந்த ஸ்டாண்டர்ட்னா நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல தான் நடக்குது ஓகே அப்ப எக்ஸ்பிரேட்டரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பயர் ஆகுறது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல அப்போ 10thல இருந்து நம்ம எங்க போறோம் 11க்கு போறோம் அப்படிதானே அப்ப 1000ல இருந்து எத்தனை 1100 ml ஓகேயா ஞாபகம் வச்சுக்கோங்க டிவி இன்ஸ்பயர் then அதுக்கு அடுத்தது எக்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஏஜ் நம்மளுக்கு எத்தனை ஸ்டாண்டர்ட் that one is 10 to 11 so 1000ல இருந்து நம்மளுக்கு இருந்து 1100 11 அப்படின்னு என்ன பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா then இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெசிடுவல் வால்யூம்னா ரெசிடென்ஷியல் அங்க எவ்வளவு நம்ம பண்ணனாலும் உள்ள கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் என்னது ஏர் இருக்கும்ல அதுதான் ரெசிடுவல் வால்யூம் ஓகேயா பாருங்க வால்யூம் ஆஃப் ஏர் that remains in the lungs after forcible என்னது expiration remains உள்ள இருக்கக்கூடிய ஏர் அதுதான் என்னது that one is reservoir உங்களுக்கு தெரியும் டேம்ஸ் எல்லாம் reservoirs உள்ள இருந்து வாட்டர் என்ன பண்ணிருக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு கரெக்ட்டா பட் இது எப்படி நீங்க ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ரெசிடுவல் வால்யூம்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல மோஸ்ட்லி யாரு ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th and 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப பாருங்க 1100ல இருந்து 1200 ml ஓகேயா இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு இத வால்யூமா ஆட் பண்ணா கிடைக்கிறது நம்மளுக்கு கெபாசிட்டி கரெக்ட்டா அப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி யாரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு இன்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டி வெரி சிம்பிள் டிவியையும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமை ஆட் பண்ணா நமக்கு என்னது இன்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டி ஓகே அப்ப இன்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டில உங்களுக்கு தெரியும் டிவியோட வேல்யூ நம்மளுக்கு 500 இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஏஜ் 2005 25ல இருந்து 30 2500 to 3000 அப்ப டோட்டல் இத ஆட் பண்ணிப்பாங்க 2500 plus 500 3000 then 3500 so இதெல்லாம் சைடுல நீங்க என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகே NCERT புக்ல சைடுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க then இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டினா இப்போ இதுல ஆட் பண்றீங்க TV plus என்னது ERV ஓகேயா ERV அப்ப TV வந்து நமக்கு எத்தனை 500 ER எக்ஸ்பயர் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் வந்து என்னது 10th ஸ்டாண்டர்ட் so பாருங்க 1000 to 1100 ஓகே அப்ப நமக்கு எவ்வளவு 1500ல இருந்து 1600 ml நமக்கு என்னதாகுது இந்த வேல்யூ எனர்ஜியும் கிடைக்கும் ஓகே then functional residual capacity இதோட நமக்கு ஃபார்முலா என்னது அப்படினா கெபாசிட்டினா ரெண்டு பேரை ஆட் பண்ணனும் கரெக்ட்டா அப்ப ரெண்டு பேர் ஆட்றதுல இதுல டிவி வராது ஏன் என்னன்னா ரெசிடுவல் கெபாசிட்டி தான் கேட்டிருக்காங்க அப்ப என்னது ERV plus RV ERVங்கிறது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் RVங்கிறது ரெசிடுவல் வால்யூம் ஓகே சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 1000 plus 1000 ERV என்னது நமக்கு ERVனா எக்ஸ்பயர் பண்ணக்கூடியது ஓகேயா அப்ப என்னது 10thல இருந்து 11க்கு போறோம் ஓகே அப்போ 1000 to 1100 plus residual volume residential school அப்படினா 11th 12th அப்ப எத்தனை 1100ல இருந்து எத்தனை 1200 சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 2100 to 2300 ml ஓகே சோ இந்த க்ளூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஈஸியா இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंसக்கு நமக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் அட்டெண்ட் பண்ணலாம் தென் இதோட உள்ள வால்யூம் நமக்கு எவ்வளவு அந்த ரேஞ்ச் கேட்பாங்க சோ அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் until then bye from Dr. D. Usha Arasu thank you